ஆடியோ செக். இந்த வீடியோ நான் எடுக்கணும்னு பிளான் பண்ணல. எடுத்தது உண்டான காரணம் எனக்கு ஒரு சில பிளேயரை பற்றி பேசிட்டு போயிடணும், அவ்வளோதான். இந்த வீடியோ எவ்வளோ ஷார்ட்டாக இருக்கணும் அவ்வளோ ஷார்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். நான் இதை பண்ணணுமே நான் பிளான் பண்ணவே இல்லை. பட் எனக்கு பேசியே ஆகணும்னு ஒரு அர்ஜ் டு ஸ்பீக், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. 30 ரன்னா ஷார்ட்டாக அடிச்சுட்டு போயின்னு நினைக்கும் போது உள்ள புந்து ஒரு ஆட்டையை கடைச்சி எல்லாம் பண்ணி கடைசியாக மேட்சை ஜெயிச்சு கப்பை வாங்கும்போது ஏப்பா, கைவிட்டு போன மேட்சை பிடிச்சி எடுத்து ஜெயிச்சதுலாம் எப்பா போதும்பா, இது போதும்பா. ஃபர்ஸ்ட் பேசணும்னு நினைச்சது அக்ஷர் பட்டேல். அக்ஷர் பட்டேலோட கான்ட்ரிபியூஷன் இவ்வளோ தூரத்துக்கு இருக்கும்னு நினைச்சே பார்க்கல. கிட்டத்தட்ட அவர் தான் ஒரு மிஸ்ஸிங் பீஸ் மாதிரி, இந்தியாவோட ஒரு மிஸ்ஸிங் பீஸ் மாதிரி ஆயிடுச்சு அந்த அக்ஷர் பட்டேலோட இன்னிங்ஸ் தான். அது இந்த ஃபைனல்ஸ்லேயும் சரி, இல்லை இந்த ஓவரால் சீரீஸ்லேயுமே சரி, ஒரு முக்கியமான தூண் மாதிரி, அந்த ஒரு மிஸ்ஸிங் பீஸ் மாதிரி இருந்தது அவர் தான். அந்த ஒரு பிக்கஸ்ட் கான்ட்ரிபியூஷன் அவனோடது. அடுத்து நான் பேச போகிற ஆள், இந்த ஃபைனல்ஸில் கிட்டத்தட்ட கையை விட்டு போச்சு. அக்ஷர் பட்டேல் கொடுத்துட்டான், ஓகே 22 ரன்னு கொடுத்துட்டு, என்னதான் அக்ஷர் பட்டேல் நல்லாவே இது பண்ணாலும் அந்த ஒரு இதில் லாஸ்ட் அவனோட ஓவரில் 22 ரன்னு கொடுத்துட்டான். அவ்வளோதான்ப்பா மேட்ச் முடிஞ்சிருச்சுப்பான்னு சொல்லி நினைக்கல. அடுத்து ஒருத்தர் வந்து போட்ட முதல் பால் கால்சன் அவுட்டு. இட்ஸ் நன் அதர் தென் ஹார்திக் பாண்டியா. அதுக்கப்புறமேட்டு கடைசி ஓவர் அந்த லாஸ்ட் ஓவர் 5th பால் போடும்போது வா வேர்ல்டு கப் நமக்கு தாண்டா அப்படிங்கிற ஒரு ஃபீல் எல்லாம் வரும்போது, அதுக்கடுத்து அது போட்டு முடிச்சுட்டு அவன் இந்த லாஸ்ட் ஓவர் லாஸ்ட் பாலை போட்டு கத்துறதோ ஓடுறதோ எதுவுமே பண்ண மாட்டான். ஐம் டன், மை ஜாப் இஸ் டன்னுங்கிற மாதிரி அவன் அடுத்து ஒரு அமைதியாக பொறுமையாக உட்காருவாங்க. அது வந்து ஒரு நிதான மாதிரி, அப்பா என் வேலையை நான் சிறப்பாக பண்ணி முடிச்சுட்டா அப்படிங்கிற ஒரு பீஸ்ல போய் உட்காருவான். இவரை பத்தி பேசுறதுக்கு நான் எவ்வளவு நாள் வெயிட் பண்ண தெரியுமா? கிட்டத்தட்ட ஐபிஎல்ல இருந்து இவர் பக்கத்து எல்லாமே இவரை திட்டி எப்பா நீ கம்பேக் மட்டும் விடுப்பா, மத்ததை நாங்க பாத்துக்கிறோம்ன்ற மாதிரிதான் எனக்கெல்லாம் இருந்துச்சு. நான் அப்பெல்லாம் அமைதியா இருந்தேன். சரி ரைட்டு, பஞ்சாயத்து ஃபைனலுக்கு வந்துருச்சு, இன்னமும் பாயிண்ட் வரட்டும்ங்கறீங்க. அது அப்பயே ஒரு 50 ஃபர்ஸ்ட் மேட்ச்லயே ஆளு வந்து 3 விக்கெட் எடுப்பாருன்னு நினைக்கிறேன், இஃப் ஐ எம் நாட் ராங். ஃபர்ஸ்ட் மேட்ச்லயே 3, அப்பயே ரைட்டு தலைவனோட கம்பேக்டு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது, அதுக்கப்புறம் ஒரு மேட்ச்ல 50 அடிப்பானே, அப்பெல்லாம் வா அப்படிங்கிற மாதிரி தான் அப்பெல்லாம் இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி அவன் ஆம்சரும் இவெல்லாம் இதுல வைஸ் கேப்டன் சொல்லும் போது, ஹி இஸ் அ பெர்ஃபெக்ட் வைஸ் கேப்டன் ஃபார் திஸ் T20. அர்ஷ்தீப் சிங், அந்த மனுஷனோட ஸ்டைல் நல்லா இருக்கும், வந்து போற ஸ்டைல் கிராஸா ஓடிந்து போடுவார், அது நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு. அவரோட கான்ட்ரிபியூஷனுமே சிறப்பான கான்ட்ரிபியூஷன். பும்ராக்கு ஈக்குவலா லைக் ஒரு இது கொடுக்கறதுக்கு, சப்போர்ட் பண்றதுக்கு. It was at this moment that he knew he fucked up. பும்ராக்கு ஈக்குவலா ஒரு சப்போர்ட் கொடுத்த ஒரு ஆள்னா அது ஹர்ஷ்தீப் சிங் தான். ஓகே, கரெக்டா அந்த 2 பேர் அவங்களோட வச்சு அசால்ட்டா பேலன்ஸ் பண்ணிட்டு அப்படியே கரெக்டா போயிட்டாங்க. சூரியகுமார் யாதவோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் அப்சல்யூட். ஏன்னா அதெல்லாம் டிஃபைன் பண்ணவே முடியாது. சூரியகுமார் யாதவ் வரைக்கும் அவ்வளோ கூலான ஒரு மனுஷன். அந்த மனுஷன் மட்டும் இல்லைன்னா இனியா வேர்ல்டு கப் அவன் கையில இல்லை. என்னதான் இவரை பத்தி பேச, அதை பத்தி அவர் இப்படி பேட்டிங் பிடிச்சாரு, இவர் பவுலிங் போட்டார் அப்படின்னா கேட்சஸ் வின் மேட்சஸ். அந்த ஒரு கேட்சு எங்க இருந்து எப்படி பிடிச்சாங்க அந்த சமயத்துல, அதுதான் அந்தோட ஒரு பிரசன்ஸ். அது அந்த சமயத்துல அது மற்ற இடத்துல பிடிச்சா, ஃபைனல்ல அப்படிப்பட்ட ஒரு கேட்ச், அது லாஸ்ட் ஓவர்ல பிடிக்கிறான்னா அந்த அளவுக்கு எந்த அளவுக்கு அந்த மனுஷன் கூலா இருந்ததுன்னா அந்த விஷயத்துல அசால்ட்டா கொண்டு போயிருப்பான். கிட்டத்தட்ட யாரையுமே இப்ப விட முடியல. இவன் அதாவது ஒரு பர்டிகுலர் ரீசன் சொல்லவே முடியல, இவனாலதான் மெயினா வேர்ல்டு கப் ஜெயிச்சோம், இவனாலதான் மெயினா வேர்ல்டு கப் ஜெயிச்சோம், இவனாலதான் ஜெயிச்சோம். எல்லாருமே ஈக்குவலான ஒரு கான்ட்ரிபியூஷன். யாரையுமே தாழ்த்தியோ இல்ல தூக்கி வச்சோ பேசவே முடியாது. ஈக்குவல் கான்ட்ரிபியூஷன். ஒரு டாப் கிளாஸ் பேட்ஸ்மேன் இந்த T20ல ஒரு மேட்ச் கூட ஒழுங்கா ஆடல. அவன் ஒரே ஒரு மேட்ச் நான் தாண்டான்னு ஆடுறான். ஆனா அந்த ஒரு மேட்ச் ஃபைனல், இது வந்து ஒரு அப்சல்யூட் பீக் மூமெண்ட். மனுஷன் இந்த மனுஷன் அடிச்ச ரன் வந்து ஜஸ்ட் ஒரு, இப்போ நான் எதுக்கு நீங்க எல்லாம் கிங்குன்னு எனக்கு கூப்பிடுறீங்க தெரியுமா, அதுக்குண்டான ஒரு கிளீன் எக்ஸாம்பிள் தான் இந்த 76. அதான் நினைக்கிறேன்.
ஹாப்பி ஃபேரி டெய்ல் எண்டிங். எத்தனை வேர்ல்டு கப் இந்த மனுஷன் பார்த்துட்டான். அதுவும் எப்படி ஃபைனல் செமிஃபைனல் அந்த மாதிரியே போய் 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 கடைசியாக அடிச்சாம்பாரு ஒரு கப்பு. ஹி ஆல்சோ டிசர்வ்ஸ் த சேம் ஃபேரி டெய்ல் எண்டிங். இந்த கோலி ரோஹித் சர்மாவோட ஒரு பெட்டர் ஃபேரி டெய்ல் எண்டிங்கே யாராலையுமே கொடுத்துட முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அத்தனை தமிழ்ல இவனுக்காண்டியாச்சும் கப்படிச்சுறாங்கிற மாதிரியே தான்ப்பா இருந்துச்சு. இந்த மனுஷன் தான் ரோஹித் சர்மா. ஓ கேப்டன் ஒய் கேப்டன், இதை பற்றி என்ன சொல்கிறதே தெரில. மேன் டிசர்வ்ஸ் திஸ், மேன் அப்சல்யூட்லி டிசர்வ்ஸ் திஸ். அவ்வளோதான், ஒரு வழியாக ஐசிசி வேர்ல்டு கப்பை எடுத்துட்டான் ரோஹித் சர்மா. ஹி ஆல்சோ இந்த லிஸ்ட் ஆஃப் இந்த ஹிஸ்ட்ரி. ஐசிசி வேர்ல்டு கப் யாரெல்லாம் ஜெயிச்சிருக்காங்கன்னா அதில் ரோஹித் சர்மாவும் அந்த லிஸ்ட்டில் வந்துடுவார். செஞ்சு காட்டிட்டான். நான் மெயினாக பேசணும்னு நினைக்கிது ஜஸ்பிரீத் பும்ரா. இவரை பற்றி ஏன் கடைசியாக பேசலன்னா அவ்வளோ பேசுறதுக்கு இருக்கு. எப்பா இந்த மனுஷன் கிட்டத்தட்ட லிட்டராக இது எத்தனை பேர் அக்செப்ட் பண்ணுறாங்கிறது எனக்கு சொல்ல தெரில. ஆனால் ஒரு 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 இந்தியன் டீம் ஒரு கோலி இல்லாமல் ரோஹித் இல்லாமல் கூட ஆடிடலாம். ஆனால் ஜஸ்பிரீத் பும்ரா இல்லாமல் ஆடவே முடியாது. இது வந்து தப்பாக கூட நான் சொல்லலாம். ஆனால் இது எனக்கு ஃபீலான ஒரு விஷயம். இவர் இல்லாமல் இந்த மனுஷன் இல்லாமல் இந்தியன் டீம் இருக்கவே முடியாதுங்க. இவரோட கான்ட்ரிபியூஷனா இனார்மஸ். எவ்ரி மேட்ச் இந்த மனுஷனோட ஃபுல் எஃபர்ட் இருக்கும். எடுத்து பார்த்தாலும் எக்கனாமிலையும் சரி விக்கெட் டேக்கிங்லையும் சரி. ஐ எம் பிக்கஸ்ட் ஃபேன் ஆஃப் இஸ் பவுலிங் ஸ்டைல். இது எல்லாமே இந்தியன் டீமே இல்லை. இது என்ன சொல்றது, இந்த மனுஷனை பற்றி என்ன எனக்கு நிறைய சொல்லணும் தோணுது, டக்குன்னு வர மாட்டேங்குது. வீடியோ கூட சிரிச்சுட்டே இருக்கேன் நினைக்கிறேன். ஒரு பிக்கஸ்ட் த கர்ஸ் இஸ் ஓவர் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த ஃபுல் வேர்ல்டு கப்பே இருந்துச்சு. யா இந்த வீடியோ எனக்கு இதை பற்றிலாம் பேசணுங்கிறது ஒரு ஆசை. ஸோ பேசிட்டேன். 2011 நான் ஃபஸ்ட்டு நான் கிரிக்கெட் பார்த்ததே இந்தியா ஸ்ரீலங்கா ஃபைனல் தான். அப்போ நான் என் காலையில் கேட்டது இந்தியா வின்ஸ் த வேர்ல்ட் கப் ஆஃப்டர் 28 இயர்ஸ் அப்படின்னு. அதுக்கப்புறமேட்டு ஒரு 13 வருஷம் அந்த கால்குலேஷனே போட முடியாது. இப்போ அந்த கேட்குறேன், இந்தியா ஒன் த வேர்ல்ட் கப் ஆஃப்டர் 17 இயர்ஸா, அது 17 இயர்ஸா 11 இயர்ஸா 13 இயர்ஸா அதெல்லாம் தெரியாது. ஆனால் ஆல்மோஸ்ட் அ டெக்கேட், அவ்வளோதான். எத்தனை வருஷ கனவு அது முடிச்சதுக்கப்புறம் இந்தியா வின் பை 7 runs, 7 தலை தோனி ஃபார் ரீசன். ஸோ யா ஐ எம் வெரி ஹாப்பி. கிட்டத்தட்ட வேர்ல்டு கப் ஜெயிச்சு 2 நாள் ஆச்சு. இன்னும் அந்த அட்டர்னல்லாம் அப்படியே தான் இருக்குது. எஸ் வி டிட் இட். இன்னுமே எங்கே போனாலும் அந்த ஒரு இந்தியா ஜெயிச்ச ஃபோட்டோஸ், இமேஜஸ், வீடியோ பார்த்தாலே ஒரு நிமிஷம் பார்த்துட்டு அந்த மெமரிஸ், தேங்க்ஸ் ஃபார் த மெமரிஸ் தட் யூ கிவன் ஃபார் அஸ். இது போதும். இட்ஸ் இனஃப்.